அன்புள்ள நண்பர்களே, சரும கருமை, கழுத்து கருமை, முகத்துல புள்ளிகள், இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நாம எத்தனை பெரும் பணத்தை செலவு பண்ணியிருப்போம், எத்தனை பிராண்டோட ப்ராடக்ட்ஸ வாங்கி முயற்சி பண்ணியிருப்போம். ஆனா நம்மளோட குழந்தை பருவத்துல நம்மளோட பாட்டி அம்மா நம்மள பார்த்து சொல்வாங்க, சமையல் அறைக்கு வா, அங்கதான் மருந்து இருக்கு அப்படின்னு. அவங்க சொன்னது முற்றிலும் சரிதான். நம்மளோட சமையல் அறையில இருக்கிற சில பொருட்கள் விலை உயர்ந்த கிரீம்களை விட அதிகமான சக்தி வாய்ந்தது. இன்னைக்கு அந்த 5 சமையலறை பொருட்களை பயன்படுத்தி சரும கருமைய எப்படி நீக்கிறது அப்படின்னு படிப்படியா பாப்போவாங்க. முதல்ல இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கொள்வோம். சமையலறை பொருட்கள்ல இயற்கையான அமிலங்கள், அதாவது நேச்சுரல் ஆசிட்ஸ், என்சைம்ஸ், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்கு. இது இறந்து போன செல்களை நீக்கி மெலனின் உற்பத்தியை கட்டுப்படுத்தி சருமத்தை புதுப்பிக்குது. ரொம்பவே முக்கியமா இதுல கெமிக்கல்ஸும் இல்ல, பேரபன்ஸும் இல்ல. இப்ப ஒவ்வொரு பொருளா பாத்துருவோமா? முதல் பொருள், நம்மளோட காய்கறி சாம்பாருக்கு மட்டும் அல்ல, தக்காளி. இது ஒரு இயற்கையான AHA, அதாவது ஆல்பா ஹைட்ராக்சி ஆசிட். இதுக்கு தேவையான பொருள் என்னதுன்னா ஒரு பழுத்த தக்காளி. இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா, தக்காளியோட மணியையும் சதையையும் நல்லா கரைச்சு பியூரி ஆக்குங்க. இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, இந்த பியூரிய முகத்திலையும் கழுத்துலயும் பூசி 15 நிமிஷம் வரைக்கும், இல்லைன்னா ட்ரை ஆகிற வரைக்கும் விடணும். அதுக்கப்புறம் கழுவுங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, தக்காளியில இருக்கிற லைகோபின் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இது சூரிய ஒளி பாதிப்பை சரி செய்ய உதவுது. இதுல இருக்கிற இயற்கை அமிலங்கள் கருப்பு புள்ளிகளை மெதுவா தெளிவாக்கும். இங்க குறிப்பு என்னதுன்னா, உணர்திறன் சருமம் இருக்கிறவங்க இந்த பேக்க 5 நிமிஷத்துக்கு மேல விட வேண்டாம். அடுத்தது இரண்டாவது பொருள், நம்மளோட பாரம்பரியத்தின் தங்கம், மஞ்சள் மற்றும் தயிர். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னா, 1 ஸ்பூன் தயிரும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும். இத எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா, இத மிருதுவான பேஸ்ட் ஆக்குங்க. உலர்ச்சியான சருமம் இருக்கிறவங்க 1/2 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கோங்க. இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, இத முகம் முழுவதும் பூசி 20 நிமிஷம் வரைக்கும், இல்லைன்னா ட்ரை ஆகிற வரைக்கும் விடணும். அதுக்கப்புறம் கழுவிக்கோங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, மஞ்சள்ல இருக்கிற கர்குமின் அப்படிங்கிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இது சருமத்தோட வீக்கத்தை குறைச்சு கருமைக்கு அடிப்படை காரணத்தை தொடுக்குது. தயிர்ல இருக்கிற லாக்டிக் அமிலம் இறந்த செல்களை நீக்கி சருமத்தோட டெக்ஸ்சரை மேம்படுத்துது. இது கருமையை குறைக்கிறது மட்டும் இல்லாம சருமத்துக்கு இயற்கையான பிரகாசத்தையும் தரும். அடுத்தது மூணாவது பொருள், உருளைக்கிழங்கு சாறு. இது ஒரு இயற்கையான மிருதுவான லைட்டிங் ஏஜென்ட். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னா, ஒரு நடுத்தர அளவு உருளைக்கிழங்கு. இத தயாரிக்கும் முறை என்னதுன்னா, உருளைக்கிழங்க துருவி அதுல இருந்து சாரை பிழிஞ்சு எடுத்துக்கணும். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, ஒரு பருத்தி துணிய அந்த சாற்றில் நனைத்து கரும்புள்ளிகளும் கருமையா இருக்கிற இடத்துலயும் தடவி விடுங்க. 15ல இருந்து 20 நிமிஷம், இல்லைன்னா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு கழுவுங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, உருளைக்கிழங்குல கேட்சேஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்கு. இது இயற்கையா மெலனின் உற்பத்தியை தடுக்குது. இது ரொம்பவே மிருதுவானது. உங்க கண்ணை சுத்தியும் இருக்கிற கருவளையத்தை குறைக்கிறதுக்கு இத பயன்படுத்தலாம். தினமும் இத பயன்படுத்தினா கருமை கணிசமா குறையும். அடுத்து நாலாவது பொருள், இது ஒரு இயற்கையான 2-in-1 ட்ரீட்மெண்ட், ஃபேஷன் மாவும் எலுமிச்சை சாறும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னா, 2 ஸ்பூன் ஃபேஷன் மாவு, 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு. இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா, இது ரெண்டையும் கலந்து பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, முகத்துல பூசி 10 நிமிஷம் கழிச்சு கழுவிக்கோங்க. முகத்துல பூசி 10 நிமிஷம் கழிச்சு ஒரு விரலை மட்டும் நனைச்சு மெதுவா வட்டமா தேய்ச்சு, அதாவது ஸ்க்ரப் செஞ்சு அதுக்கப்புறம் கழுவுங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, ஃபேஷன் முகத்துல இருக்கக்கூடிய எண்ணெய், மாசு, அப்புறம் இறந்த செல்களை உடனடியா
உரிச்சு நீக்கும். எலுமிச்சை சாறு வைட்டமின் சி நிறைஞ்சது. இது கரும் புள்ளிகளை தெளிவாக்கும். இங்க நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியது எப்பனா, இத பயன்படுத்தினதுக்கு அப்புறம் வெயில்ல போக கூடாது. அதனால இத பயன்படுத்துறதுக்கு இரவு நேரம் சிறந்தது. அடுத்து 5வது பொருள், இது சருமத்துல ஆன்டி பாக்டீரியல் பாதுகாப்பையும் சேர்த்து தரும். தேனும் லவங்கப்பட்டை பொடியும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னதுன்னா, 1 ஸ்பூன் தேன், 1/2 ஸ்பூன் லவங்கப்பட்டை பொடி. இத தயாரிக்கும் முறை என்னதுன்னா, தேனையும் லவங்கப்பட்டை பொடியையும் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, இந்த கலவைய முகத்துல பூசி 20ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும், இல்லைன்னா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் கழுவுங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, தேன் இயற்கையாவே ஈரப்பதம் ஊட்டும். அப்புறம் இது ஆன்டி பாக்டீரியல் கூட. லவங்கப்பட்டை ரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கும். இது சர்மத்தோட இயற்கையான புத்துணர்ச்சி செயல்முறைய தூண்டுது. இந்த கலவை முகப்பரு காரணமா வரும் கரும்புள்ளிகளுக்கு சிறந்தது. இந்த ரெமெடி எல்லாம் வேலை செய்யறதுக்கு சில விதிகளை கடைபிடிக்க வேண்டும். அது என்னென்னு ஒவ்வொன்றா பாப்போவாங்க. முதல்ல நிலைத்தன்மை, அதாவது கன்சிஸ்டன்சி. வாரத்துல 2ல இருந்து 3 தடவை இந்த முறையை செய்யணும். இயற்கையான முறைகளுக்கு 4ல இருந்து 8 வாரங்கள் பிடிக்கும். 2வது பேட்ச் டெஸ்ட். எந்த புதிய பொருட்களையும் முதல்ல காதின் பின்புறத்துல கொஞ்சமா பூசி தேய்ச்சு பாருங்க. 3வது சன்ஸ்கிரீன். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். என்னதுன்னா, கருமையாகிறதுக்கு முதல் காரணம் சூரிய ஒளி. வெயில்ல SPF 30+ சன்ஸ்கிரீன் இல்லாம போகாதீங்க. 4வது ஈரப்பதம், அதாவது மாய்ஸ்சரைஸ். எந்த ஒரு பேக் போட்டாலும் அதை கழுவுனதுக்கு அப்புறம் சருமத்துக்கு நல்லா ஈரப்பதம் ஊட்டுங்க, அதாவது மாய்ஸ்சரைசர் போடுங்க. சரி, நாம பார்த்த 5 சமையலறை ரகசிய பொருட்களை ஒவ்வொன்றா பார்த்துருவோமா? முதல்ல தக்காளி. இதுல இயற்கையான AHA இருக்கு. 2வது மஞ்சள் மற்றும் தயிர். இது பாரம்பரிய புதுப்பிப்பு. 3வது உருளைக்கிழங்கு. இது மிருதுவான லைட்னர். 4வது ஃபேஷன் மற்றும் எலுமிச்சை. இது இயற்கையான ஸ்க்ரப்பும் ப்ளீச்சும். 5வது தேன் மற்றும் பட்டை. இது ஆன்டி பாக்டீரியல் கிளே. இந்த பொருட்கள் உங்களோட சமையலறையில இல்லாம இருக்கிறது அரிதுதான். இன்னைக்கே தொடங்குங்க. இந்த சிம்பிளான சக்தி வாய்ந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த பொருள் நல்லா வேலை செய்யுது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கோ சகோதரிகளுக்கோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.